சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு வெளிப்புற விளையாட்டரங்கில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இசைஞானி இளையராஜாவின் இசை கச்சேரிக்கு ஏராளமான ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். இதற்கான ஏற்பாடுகள் எந்தளவிற்கு செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் திரைப்பட பாடல்களின் இசை கச்சேரி சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு வெளிப்புற விளையாட்டு அரங்கில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஃப்ரம் ராஜா வித் லவ் என்ற தலைப்பில் இந்த இசை கச்சேரியானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த இசை கச்சேரியை காண்பதற்காக அவருடைய மூத்த மகன் கார்த்திக் ராஜா மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அதே போல் திரைப்பிரபலங்கள் என பல்வேறு திரைப்பிரபலங்கள் தற்போது இந்த அரங்கத்திற்கு இசை காண்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முன்மனை அளவிலிருந்து இசை ரசிகர்கள், இசை கலைஞர்கள் என பலரும் அரங்கத்திற்கு வர தொடங்கிவிட்டனர். இசையமைப்பாளர் இளையராஜாவின் வேலியன்ட் சிம்போனி இசை நிகழ்ச்சி நேற்று இதே அரங்கத்தில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த இசை கச்சேரி தற்பொழுது நடைபெற இருக்கிறது. அவர் இசையமைத்த திரைப்படங்களின் பாடல்கள் இந்த அரங்கத்திலானது அரங்கேற இருக்கிறது. அதே போல் இசைஞானி இளையராஜாவின் கச்சேரியின் முக்கியத்துவமாக பார்க்கப்படுவது ஒவ்வொரு பாடல் உருவான விதம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகளை இந்த இசை கச்சேரியின் ஒவ்வொரு பாடலுக்கும் நடுவிலும் அவர் எடுத்து சொல்லுவார். அதை கேட்பதற்கென்று தனி ரசிகர்களும் இருக்கிறார்கள். அதே போல் இளையராஜாவின் இசை பயணம் என்பது அன்னக்கிளியில் தொடங்கி தற்போது வரை 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இந்த சாதனை என்பது தமிழ் சினிமாவிலும் இசை துறையிலும் மிக முக்கியமான ஒரு சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது. அதனை கொண்டாடும் வகையிலும் தான் ஃப்ரம் ராஜா வித் லவ் என்ற இந்த தலைப்பில் தான் இந்த இசை கச்சேரியானது இன்று நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு இசை கச்சேரியுமே சிறந்த காண்பதற்காக ரசிகர்கள் பல்வேறு மாவட்டங்கள், வெளிநாடுகள், மாநிலங்கள் என எல்லாவற்றிலும் இருந்தே அந்த இசை கச்சேரியை பார்ப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சிக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் அந்த ரசிகர்களானது வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஆங்காங்கே தற்பொழுது போக்குவரத்து நெரிசல், ரசிகர்களின் பாதுகாப்பு கருதி பல்வேறு போலீசார்களும் இந்த அரங்கத்தை சுற்றி பாதுகாப்பு வலயத்தில் இருக்கிறார்கள். அதாவது முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார்கள் இந்த பகுதியை சுற்றி பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே வரக்கூடிய இசை ரசிகர்கள் பல்வேறு இசையோடைய அவர்களுடைய பாடல்கள் மற்றும் அவருடைய இசையை ரசிப்பதற்காகவே வெளியூர்களிலிருந்து, வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகளில் இருந்து தற்போது வரை வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.